2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கு விசாரணையை டெல்லி சிபிஐ நீதிமன்றம் வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இவ்வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் இறுதி வாதம் தொடங்கிய நிலையில் கூடுதலாக சில ஆவணங்களை சேர்க்க அனுமதிக்க வேண்டும் என சிபிஐ சிறப்பு வழக்கறிஞர் ஆனந்த் குரோவர் நீதிமன்றத்தில் கேட்டிருந்தார். இதனை அடுத்து ஆவணங்களை தாக்கல் செய்ய அனுமதிக்கலாமா என்பது தொடர்பான வாதம் நீதிபதி ஓபி ஷைனி முன்னிலையில் இன்று தொடங்கியது. அப்போது ஆவணங்களை படித்து பார்க்க அவகாசம் வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்று வரும் 27ஆம் தேதிக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கில் தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் அமைச்சர் ராசா, திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட 17 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதனிடையே கலைஞர் டிவிக்கு முறைகேடாக 200 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் வரும் 27ஆம் தேதி இறுதி வாதம் தொடங்குகிறது. இதில் கனிமொழி, ராசா, தயாளு அம்மாள் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.